அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு. இன்றைய உரைய மறுக்கும் காலம் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வருவதற்குள்ள உங்கள் அனைவரையும் கவிஞர் பேராசிரியர் சேர்மவர்கள் சார்பிலும் சமூகம் இயல் பதிப்பகம் எம் ஃபவுஸ் அவர்கள் சார்பிலும் வரவேற்பதை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர். எனது பெயர் சிவன் இளங்கோ. நீண்ட காலத்தின் முன் சமூக செயற்பாட்டின் மூலம் கவிஞர் சேர்மவர்களின் அறிமுகம் கிடைத்தது. அன்றிலிருந்து தமிழ் மொழி, இலக்கியம், வரலாறு, அரசியல் சார்ந்த பல விடயங்களை என்னுடன் பகிர்ந்திருக்கின்றார். அவரிடமிருந்து பல விடயங்களை அறிந்து கொண்டேன், கற்றுக்கொண்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியை மங்கள விளக்கேற்றி ஆரம்பிக்க திருமதி வரதா சண்முகநாதன், மிஸ் ஜொனிதா நாதன், அஞ்சலி சேரன், கமலா வாசுகி, நீட்ரா ரோட்டுக்கு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். நீங்கள் அனைவரும் வந்து இந்த மங்கள விளக்கை ஏற்றி ஆரம்பிக்குமாறு அன்பு. மங்கள விளக்கேற்றிய அனைவருக்கும் அன்பான அழைக்கப்படுகின்ற வட அமெரிக்காவின் ஆதிக்குடிகளான புது கிரெடிட், ஆற்றில் மிசிசாகா, அஷ்னாபே, சிப்பாவா, ஹீனோடோசோனி, வெண்டக் ஆகியோரின் மரபு வழி மண்ணில் கூடியிருக்கின்றன. இன்றைய டொரண்டோ இப்பொழுதும் பல்வேறு தொல்குடி மக்களின் வாழ்விடமாக அமைந்துள்ளது. இந்த மண்ணிலும் இந்த சமூகத்திலும் வாழ்வதற்கும் இயங்கவும் கிடைத்த வாய்ப்புக்காக நாங்கள் இந்த மண்ணின் ஆதிக்குடிகளுக்கு கடப்பாடு உடையவராக இருப்போம் என்ற உறுதியோடு இந்த மண்ணின் ஆதிக்குடிகளுக்கு உணர்வு தோழமையை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்கின்றோம். தமிழ் மக்களின் வரலாற்றில் துன்பம் மிக்க மாதம். 16 வருடங்களுக்கு முன்பு முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட மாதம். கொலை செய்யப்பட்ட மக்களின் நினைவாக இன்று மாலை பிரம்டன் நகரில் தமிழின அழிப்பு தூபியொன்று திறக்கப்பட உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் விடுதலைக்காகவும் சமாதானத்திற்காகவும் உயிர் நீத்த அனைவருக்கும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துமாறு மிகவும் அன்புடன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை நாங்கள் அமைத்து அது தற்போது செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த வகையில் இன்றைய நாள் இன்னும் ஒரு வகையில் முக்கியமான நாளாக நான் கருதுகின்றேன். இதே நாள் மே 10, 2018ஆம் ஆண்டு நாம் டொரண்டோ பல்கலைக்கழகத்துடன் தமிழ் இருக்கையை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்தோம். அந்த நிகழ்ச்சியும் இதே பல்கலைக்கழகத்தில் தான் இடம்பெற்றது.
தமிழ்ச்சியாயின் நிறுவனத்தின் சார்பில் டாக்டர் ஜானகிராமனும் கனடிய தமிழர் பேரவையின் சார்பில் நானும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டேன். இந்த தமிழிற்கை பிரச்சாரம் நிதி சேர்ப்பு முயற்சியில் பங்காற்றிய பலர் இங்கு இருக்கின்றீர்கள். அத்துடன் தமிழ் இருக்கையின் முதலாவது பேராசிரியர் இங்கு இருக்கின்றார். எல்லோருடன் இணைந்து இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியை நடாத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2019 ஆண்டு நடைபெற்ற கவிஞர் சேரன் அவர்களின் நூல் வெளியீட்டின் மூலம் கிடைத்த முழு நிதியும் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை அமைப்பதற்கு ஆதரவாக வழங்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். கவிஞர் சேரன் அவர்கள் தனது நூல் வெளியீட்டின் மூலம் கிடைக்கின்ற பணத்தை சமூக நிறுவனங்களுக்கோ சமூக செயற்பாடுகளுக்கோ வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்று சேகரிக்கப்படுகின்ற நிதி முழுவதும் சமூக இயல் பதிப்பதற்கு வழங்கப்பட இருக்கின்றது. இது பற்றிய விடயம் உங்கள் அனைவருக்கும் பின்பு அறியலாம். ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து கொண்டு 50 வருடங்களாக இலக்கிய பணி சமூக உணர்வுடன் கவிஞர் சேரன் அவர்கள் ஆற்றி வருவது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விடயம். இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இன மேலாதிக்கம், யுத்தம், இன அழிப்பு, இடப்பெயர்வு, அகதி வாழ்வு, ஒடுக்கப்படும் மக்கள் பற்றிய பல துறைகளில் இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன் சேரன் அவர்கள் பல துறைகளிலே சிறந்து விளங்குபவர். இவர் ஒரு கல்விமான், பேராசிரியர், கவிஞர், ஊடகவியலாளர். இவர் எழுத ஆரம்பித்த காலத்திலிருந்து எந்த ஒரு அடக்குமுறைக்கோ துன்புறுத்தலுக்கோ பயமுறுத்தலுக்கோ அடிபணியாது எழுத்து சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் பேணி வந்தார். குறிப்பாக இலங்கையில் சட்டடே ரிவ்யூ பத்திரிகையில் தனது கருத்துக்களை எழுதிய போது பலரால் பயமுறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்ட போதிலும் துணிந்து கருத்து சுதந்திரத்தோடும் எழுத்து சுதந்திரத்தோடும் செயல்பட்டு வந்தார். இவரது எழுத்து சுதந்திரத்தை கௌரவித்து இன்டர்நேஷனல் பென் அசோசியேட் இவரது இன் அ டைம் ஆஃப் பேர்னிங் என்ற நூலுக்கு விருது வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கலாநிதி கவிஞர் சேரன் அவர்களின் கவிதைகள் 24 சர்வதேச மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இன்றைய தமிழ் கவிஞர்களின் நூல்களில் மிகவும் அதிக அளவு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகளில் ஒன்றாக கவிஞர் சேரன் அவர்களின் கவிதைகள் அமைகிறது. கவிஞர் சேரன் அவர்கள் தனது கவிதா நிகழ்ச்சிகளை பல இலக்கிய அரங்குகளில் யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர், அமெரிக்கா, இந்தோனேஷியா, இந்தியா, ஸ்வீடன், நெதர்லாந்து, துபாய், மெக்சிகோ ஆகிய நாடுகளில் வழங்கியுள்ளார். மேலும் இவரது ஆங்கில நாடகங்கள் டொரண்டோ, நியூயார்க், சிகாகோ, நியூஜெர்சி, சிங்கப்பூர் ஆகிய இடங்களில் தயாரிப்பு அரங்கேற்றப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்புகளை கொண்ட கவிஞர் சேரன் அவர்களின் இன்றைய நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு இன்னும் ஒரு சிறப்புடைய எழுத்தாளர் முதன்மை விருந்தினராக வருகிறார். தோன்றின் புகழோடு தோன்றுக அகலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற கூற்றுக்கு அமைய உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் இன்றைய முதன்மை விருந்தினர் திரு ஆர். முத்துலிங்கம் அவர்களை அடுத்து உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். என்னிடமிருந்து பெரிய பேச்சொன்று எதிர்பார்க்க வேண்டாம். கவிஞர் சேரன் என்னை சில நாட்களுக்கு முன்னாடி இந்த தொகுப்பை நீங்கள் தான் வெளியிட வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், என்னை ஏன் இருக்கிறீர்கள், எனக்கு பெரிய பங்கிற்குள்ள பெரிய ஆட்கள் இருக்கிறவர்கள் யாராவது இதை வந்து செய்தால் மதிப்பாக இருக்கும் அல்லவான்னு சொன்னேன். அவர் இல்லை, நீங்கள் தான் செய்வோம்னு சொன்னேன். நான் அடுத்த கேள்வி நான் பேச வேண்டுமா? இல்லை, நீங்கள் பேச தேவையில்லைன்னு சொன்னேன்.
அதனுடைய நான் கேட்டொன்றும் தயார் செய்யவில்லை. உங்களை அவ்வளவு சோதிக்க மாட்டேன். சில வார்த்தைகளை மாற்றம் சொல்லி அந்த புத்தகத்தை வெளியிடான இருக்கிறேன். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் எங்கே எந்த புத்தகங்கள் கிடைக்காலும் வாங்கியிருந்தார். ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி அவர் புத்தகங்களை வாங்கி படித்தபடியே இருப்பார். அவரை நான் அறிமுகப்படுத்தும் போது அவர் சொன்னார், எழுத்தாளர் என்று அறிமுகப்படுத்த சொன்னார். நீங்கள் எத்தனை புத்தகங்கள் வெளியிருக்கிறீங்கன்னு கேட்பார். ஒரு புத்தகம் எழுதவில்லை. அப்போ நீங்கள் எப்படி எழுத்தாளர் என்று சொல்வீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், எழுத்துவதென்றது சின்ன செயல்பாடு, சும்மா எழுதுவதா, சிந்திப்பதுதான் முக்கியம். நான் சிந்திக்கிறேன், அங்கே நான் எழுத்தாளர் சொன்னேன். அப்போ அதை என்ன சொன்னா, உண்மையில் ஒரு புத்தகம் மட்டும் எழுதி வெளியிட வேண்டும் இல்லை, நீங்கள் சிந்திச்சாலே அது எழுத்தாளர் தான். அதுதான் நம்முடைய கருத்து. சங்க பாடல்களில் ஒரு பாடல் இருக்கு. நான் பாடல்னு சொல்ல மாட்டேன், பேட்ட வேண்டாம். அணிலாடும் ஒன்று அணிலாடும் ஒன்றுல என்ற அவர் ஒரே ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதிய கவிதை. இன்றைக்கும் அது ஓடிக்கொண்டிருக்கு. அது என்ன சொன்னாருன்னா, இந்த முத்தத்தில் வந்து அணில் வந்து விளையாடும் அந்த விளையாட்டை வழக்கமாக ஒருவர் ஒரு குதூகலத்துக்கு தான் சொல்றாரு. அவர் அதே விஷயத்தை ஒரு சோகமான சம்பவத்துக்கு உதாரணமாக காட்டுறார். முதலாக இந்த கவிதை 2000 கவிதை தான் எழுதினேன். அந்த பாடலை எத்தனையோ பேர் எழுதி, இத்தனை பேர் ஒரே ஒரு கவிதை எழுதி 2000 வருடங்களாக வேற பேர் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, கனக புத்தகங்கள்னு ஒன்று ஒரு கவிதை இப்படி எழுதினாலே காணும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதினேன், ஒரே ஒரு புத்தகம். பிரான்சிஸ் ஸ்காட் என்றவர் ஒரு கவிஞர், எல்லாருக்கும் வேற தெரியும். ஒரே ஒரு கவிதை தான் எழுதினேன். அந்த கவிதை தான் அமெரிக்காவின் நேஷனல் அந்தம். எல்லாரும் அந்த பட்டியலாக ஒரே ஒரு கவிதை, வேறு ஒன்று வந்து இப்போ புதுமை பித்தன் என்று சொன்னோன்னு எங்களுக்கு நினைப்பு வருவது கடவுளும் கந்தசாமி. ஒரே ஒரு கதை தான். அவர் பல கதைகள் எழுதினாலும் எல்லாரும் கிடைக்கும் போது அந்த கதையைத்தான் சொல்லி அவரை அறிமுகப்படுத்துவார். இந்த கந்தசாமி பிள்ளைன்றவர் ஒரு ஒரு ரோட்டில் நின்று யோசிப்பார். அரையனா அவர்கிட்ட கையில் இருக்கு. இந்த இதை கோப்பி குடிச்சா பஸ் இருக்கேன், பஸ்ஸில் போனால் கோப்பி குடிக்கலாம், என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டிருப்பேன். இதுதான் இந்த கதையின் தொடக்கம். அப்போ கடவுள் வார இந்த கதை எப்போவோ எழுதினது. ஆனால் இது இன்னும் ஒரு 500 வருடத்துக்கு இந்த கதை நிற்கும். அவ்வளவு அழகான விஷயமாக சொல்லியிருக்கிறேன். அந்த முதல் வரியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சது நல்ல கதை. மார்கரெட் மிச்சல் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து இந்த பெண் வந்து ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் வந்து கால் முறிஞ்சால் இவரை கட்டு போட்டு மருத்துவர் சொல்லிட்டார், இவர் கட்டிலாம் கட்டி இருக்கிறோம் ஆசைப்பட்டார். அப்போ இவர் நல்ல ஒரு வாசனை. அப்போ இவருக்கு என்னென்னா புத்தகம். அப்போ கணவன்கிட்ட சொன்னார், எனக்கு புத்தகங்கள் கொடுத்தார். கணவன் போய் புத்தக கடையில் கொஞ்சம் புத்தகங்களை வாங்கி கொடுத்தார். இங்கே படிச்சுட்டு இது சரியில்லை, வேறு ஏதாவது புத்தகம் பண்ணார். கணவன் போய் நூலகத்தில் 4 புத்தகம் போட்டார். அதையும் படிச்சுட்டு இது சரியில்லை, திருப்பி போகிறேன். போய் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்து இந்த மனுஷன் எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் சரியில்லை. அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு ஒன்றுமே சரியில்லை, நமக்கு விருப்பமான புத்தகத்தை நீரே எழுதுவதுதானேன்னு சொன்னேன். அப்படி எழுதுனதான் ஓன் விதவி. அதுக்கு புலிட்சர் பிரைஸ் கிடைச்சது. அது பிறகு படமாக நீங்கள் நேரம் பார்த்துருக்கீங்க. என்ன விஷயம் என்ன, அது அப்புறம் ஒரு புத்தகம் எழுது, இது ஒன்று தான். ஒரு புத்தகத்தோட அவருக்கு ஒரு கிடைச்சு. இந்த புத்தகம் நான் முடியப்போம். இந்த புத்தகம் ஒரே மரபும் காரணம். இதில் 27 பேர் எழுதியிருக்கோம். இதில் நீங்கள் 27 கட்டுரை படிக்கிறீங்களும் தெரியாது. ஆனால் கட்டாயம் சாஷா எவிலிங் என்ற கட்டுரையை மாற்றம் பண்ணியிருந்தாங்க. 44 பக்கம் சேரனை பற்றி முழு விவரமும்
இவருடைய கவிதையை பற்றி நாளத்தை பற்றியும் அழகாக சொல்லியிருக்கிறேன். அதை மாத்திரம் படிச்சிருந்தோம். சேர்ந்து எனக்கு பல வருடங்களாக தெரியும். ஆனால் சேர் என்றதும் எனக்கு நினைவுக்கு வருவது ஒன்றுதான். இதை வாசிக்கிறேன் கேள்வி. அன்றைக்கு காற்றே இல்லை, அலைகளும் இல்லாது செத்து போயிட்டு கடல், மணலில் கால் உதைத்தல் என நடந்து வருகையில் மறுபடியும் ஒரு சூரிய உதயம். இதுதான் சேரம். அவருடைய 2வது சூரிய உதயம் கவிதை. அணிலாடும் ஒன்றில கவிதை போல இந்த கவிதைக்கும் இடையே 2000 வருடங்களுக்கு முதல் இந்த கவிதையும் நிற்கும். ஒசிமேண்டர்ஸ் என்று சொல்லும்போது எங்களுக்கு சரி நினைவுக்கு வருவார். அதுபோல 2வது சூரிய உதயம் என்று சொன்னால் எங்களுக்கு நினைவுக்கு வருவது சேரன். ஆனால் முக்கியமாக தமிழ் கவிஞர்கள் என்று சொல்லும்போது எனக்கு சேரன் தான் சூரியன். நன்றி. அடுத்ததாக உரையாற்ற சமூகவியல் பதிப்பகத்திலிருந்து என் ஃபவுசர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்வினை சிறப்புற ஒழுங்கு செய்து தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் சிவன் இளங்கோவன் அவர்களே, விசேட விருந்தினராக இங்கு வந்துள்ள நமது மூத்த முக்கிய எழுத்தாளர் முத்துலிங்கம் மற்றும் சக பேச்சாளர்களே, அழைப்பினை ஏற்று வந்துள்ள அனைத்து விருந்தினர்களே, தோழர்களே, கவிஞர் கல்வியலாளர் சேரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று இந்த அரங்கில் நம்மில் ஒருவராக, நம் காலத்தின் குரலாக, அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக எழுதியும் பேசியும் சிந்தித்தும் பல தளங்களில் செயற்பட்டு வரும் ஒரு கவிஞன், மானுடவியல், சமூகவியல், அறிவியல், பண்பாட்டுத்துறை சார்ந்த அறிஞர் தான் நமது சேரன் அவர்கள். கவிஞர் சேரனின் படைப்புகள் பற்றிய ஒரு தொகுப்பு நூலை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த அரங்கில் வெளியிட்டு வைப்பதில் உண்மையில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய காலத்தில் தான் ஊழி நிகழ்ந்தது. ஆவிக்கூத்தில் நிலம் நடுங்கி, பேய் மழையில் உடல் குழந்து, உள்ளும் வெளியும் தீமூல, இருளின் அலறல் குழந்தைகளை, மனிதர்களை வெள்ளம் இழுத்து வந்து தீயில் எரிக்கிறது. அகாலத்தில் கொலையுண்டோம். சூழவர பார்க்கின்றவர்களின் நிராதவர்களின் மீது ஒரு உயிரற்ற கடைக்கண் வீச்சை எறிந்துவிட்டு புகைந்து புகைந்து உயிராக மேற்கிளம்பினோம். எல்லோரும் போய்விட்டோம், கதை சொல்ல யாரும் இல்லை. எல்லோரும் போய்விட்டோம், கதை சொல்ல யாரும் இல்லை. இப்பொழுது இருக்கிறது காயம்பட்ட ஒரு பெரும் நிலம். அதற்கு மேலாக பறந்து செல்ல எந்த பறவையாலும் முடியவில்லை. நாங்கள் திரும்பி வரும் வரை. இது நமது கவியின் ஊழி என்ற ஒரு கவிதையின் சில அடிகள். கவிஞர் சேரன் அவர்கள் ஒரு கவிஞராக மட்டும் இல்லை என்பது இன்னும் ஒரு பரிமாணமும் இன்னும் ஒரு முக்கியத்துவமானது. அவரது புலமை சார்ந்த தேடல் இலங்கையின் நீண்ட சமூக அரசியல் வரலாற்றின் ஒரு ஆழமான அறிவுடையவராக
அவரை வரலாற்றில் மேம்படுத்தி நிற்கிறது. சிலர் படைப்பாளிகளாக இருப்பார்கள் அல்லது கல்வியலாளராக இருப்பார்கள். அவர்களிடம் ஒரு பல்துறை சார்ந்த வாசிப்போ தேடலோ இருப்பதில்லை. சேரன் ஆழமான தேடலும் பரந்துபட்ட வாசிப்பும் பல்துறை சார்ந்த குறைவத்துவ மிக்கவர். இலங்கையின் இனமேலாதிக்கம், யுத்தம், இன அழிப்பு, இடப்பெயர்வு, அகதி வாழ்வு, ஒடுக்கப்படும் மக்கள் பற்றி ஏராளமான பிரதிகளை தமிழில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாகவும் எழுதியவர், எழுதி வருபவர். நம் எல்லோருக்கும் தெரியும், ஈழத்தமிழ் சூழலில் 1970 தொடக்கம் 2020 கிட்டத்தட்ட 50 வருடம் கவிதை நமக்கு ஒரு ஆயுதமாக இருந்துள்ளது. இது தமிழில் யாருக்கும் முன்னுதாரணம் இல்லாத வகைபாகமாகும். அந்த வரலாற்றில் நம் கவி சேரனுக்கும் ஒரு காத்திரமான இடமும் பங்களிப்பும் உள்ளதை யாரும் மறுப்பதற்கும் இல்லை. அதே போல்தான் ஈழத்தமிழ் சூழலில் வெளிவந்த பெண் கவிதைகளும் கவிஞர்களும் மாவர். நவீன பெண் கவிதையின் உள்ளடக்கத்திற்கும் மொழி பிரயோகத்திற்கும் வெளிப்பாட்டு முறைக்கும் நமது ஈழ தமிழ் கவிதை மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கியுள்ளது. 72களில் எழுதத் தொடங்கிய சேரன் 1985களில் அவரது பன்முகமான பங்களிப்பு, 1995க்கு பின்னான அவரது அகடமிக் எழுத்து ஆய்வு பங்களிப்பு என்பது நமக்கு முக்கியமானது. இதிலும் மிக முக்கியமானது நியாயத்தின் பக்கமும் நியாயமான படைப்பாளிகளாகவும் ஒரு அறிஞனாகவும் ஒருவன் இருப்பது என்பதுதான். இது வரலாற்றில் இந்த இந்த பாத்திரத்தை வைக்கின்ற தன்மை பலருக்கு வாய்த்து விடுவதில்லை. சேரனின் யுத்தம் பற்றிய மிகச் சுருக்கமான அறிமுகம் என்ற சிறு கவிதை ஒன்று இருக்கின்றது. நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களானால் அது கண்ணீரின் குருதி. நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களானால் அது கண்ணீரின் குருதி. நீங்கள் ஒடுக்குவர்களானால் அது குருதியின் கண்ணீர். நீங்கள் ஒடுக்குவர்களானால் அது குருதியின் கண்ணீர். பேராசிரியர் சாசா இவலின் சொல்வதைப் போலவே மனிதராக இருப்பதன் அர்த்தம் என்ன என சேரன் நிரூபித்துள்ளார் என அவர் தனது ஆய்வில், தனது தேடலில் ஒரு மேற்கத்திய கல்விப்புலம் சார்ந்த நீண்ட இலக்கிய சமூக வாசிப்புள்ள பேராசிரியர் குறிப்பிடுகின்றார். உண்மை அதுதான். முதலில் நாம் ஒரு நல்ல மனிதனாக இருப்பது என்பது மிக முக்கியமானது. இப்படியான ஒரு பங்களிப்பாளனுக்கு சமூக மனிதர்களாகிய நாம் என்ன கைமாறத்தான் செய்துவிட முடியும்? ஒரு மணி விழா, பொன் விழாவை நடத்தலாமா? மலர் மாலைகளையும் பொன்னாடைகளையும் போர்த்தலாமா? சேரன் அதனை ஒருபோதும் விரும்பார் என்பது மட்டுமல்ல, அப்படியான ஒரு இடத்துக்கு கூட அவர் வரமாட்டார். நம்மால் செய்ய முடிந்தது சமூகம், அறிவுச்சூழலுக்கு பங்களிக்கத்தக்க இப்படியான தோப்புகளை கொண்டு வருவதுதான். உங்கள் எல்லோரினதும் பிரதிநிதித்துவமாகவே நாம் இந்த பணியை இங்கு செய்துள்ளோம். சேரன் அவர்களின் பங்களிப்பினை மதிக்கவும் கௌரவிக்கவுமாக நாம் அனைவரும் இந்த அரங்கில் இப்பொழுது ஒரு சிறு கரவாசம் செய்து அவரை வாழ்த்துவோம். இப்படியான தோப்புகளை சேரன் போன்றவர்களுக்கு மட்டும்தான் கொண்டு வர முடியுமா என நீங்கள் கேட்கலாம். ஆம், உண்மையில் அப்படித்தான் அதற்கு சாத்தியமான வழிவகைகள் இருக்கின்றது. ஏனென்றால் நமது படைப்புச் சூழலில் படைப்பாளிகள் பற்றி விரிவான ஆய்வுகள்
விரிவான எழுத்துகள் வந்ததில்லை. சேரன் இப்படியான ஒரு தொகுதிக்கு உரிவராக ஆகுனார் என்பது அவரை பற்றி மிக அதிகமாக எழுதப்பட்ட அவருடைய படைப்புகள், அவருடைய எழுத்துக்களை பற்றி தமிழிலும் ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் மிக அதிகமாக எழுதப்பட்ட எங்களுடைய படைப்பாளிகளில் ஒருவராக அவர் இருக்கின்றார் என்பதுதான். ஒரு தோப்புக்கு ஒரு உள்ளடக்கம் ஒன்று அது இருக்கின்றது. அது ஒன்று ரெண்டு பேருக்கு தான் நமது ஈழத்தமிழ் சூழலில் சாத்தியமான விடயமாக இருக்கிறது. இது ஒரு துரஷ்டவசமான நிலை. முத்துலிங்கம் அவர்கள், சோபாசக்தி அவர்கள் என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். ஒரு படைப்பை பற்றி, ஒரு படைப்பாளியை பற்றி மிக விரிவான ஆய்வுகள், எழுத்துக்கள் வாய்க்கப்பட்டவர்கள் இல்லை. இது நமது ஈழத்தமிழ் சூழலில் விமர்சனத்திற்கும் ஆய்வு முறைகளுக்கும் இருக்கின்ற மிகப்பெரும் குறைபாடு ஆகும். இந்த இடத்திலும் இந்த தொகுப்பிலும் சேரனின் கவிதைகள், எழுத்துக்களை பற்றி இங்கு நாம் பேசுவதென்பது அல்லது ஆய்வு செய்வதென்பது அல்லது தொகுப்பதென்பது அவரை பற்றி மட்டும் பேசுவது என்பதாக ஒருபோதும் அமைந்து விடாது என்பதே உண்மை. ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக காலனிக்கு பிந்திய இலங்கையின் சமூக அரசியல் பண்பாட்டு வரலாற்றை, இலங்கையில் நிலவிய முரணை, இலங்கையின் சமூக அரசியல் பாடுகளை, அவற்றின் எல்லா கூறுகளையும் இலக்கியத்தின் வழியாகவும் சமூக அறிவு திட்டத்தின் வழியாகவும் மதிப்பிடுவதுடன் அக்காலகட்டத்தில் எழுதிய பல்வேறு படைப்பாளர்களையும் பங்களிப்பாளர்களையும் பற்றி பேசுவதுதான் இப்படியான தொகுப்புகளை செய்வதனுடைய நோக்கம். ஒவ்வொரு கவிதைகள், ஒவ்வொரு விடயங்களையும் பெறுகின்ற போது இங்கு எழுதுபவர்கள் சேரனை மட்டும் பேசவில்லை. அந்த காலகட்டத்தில் எழுதிய பல்வேறு எழுத்தாளர்களை பற்றி சொல்கிறார்கள். அந்த காலத்தில் நிலவிய பல்வேறு போக்குகளை பற்றி சொல்கின்றார்கள். ஆகவே இந்த தொகுப்பை நீங்கள் படித்தீர்களானால் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருட ஈழ தமிழ் சூழலில் நிலவிய அரசியலை, அதன் போக்குகளை மிக தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இலக்கியத்தின் வழியாகவும் சமூக ஆய்வின் வழியாகவும் இந்த நூல் ஒரு முக்கிய ஆவணமாக இருக்கும். இறுதியாக எமது சமூகியல் பதிப்பகத்தின் பதிப்பு பணி குறித்து சில வார்த்தைகள் சொல்லி எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். எமது இந்த பணிக்கு என்றும் பக்கபலமாக இருப்பவர் நண்பர் சேரன். இந்த தொகுப்பின் மூலம் கிடைக்கும் முழு நிதியையும் அவர் எமது பணிக்கு பெற உள்ளார். நாம் ஏற்கனவே 24 நூல்களை வெளியிட்டுள்ளோம். இங்கு நாங்கள் அதை காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். அந்த நூல்கள் இந்த அரங்கில் உள்ளது. மேலும் 12 நூல்கள் பதிப்பு பணியில் உள்ளது. இதில் மிக குறிப்பாக ஈழத்து பெண் எழுத்தாளர்களின் கிட்டத்தட்ட 1970 தொடக்கம் 2020 50 ஆண்டு காலத்தில் எழுதிய எழுத்தாளர்களின் சிறுகதை தொகுதிகளை 3 பகுதிகளாக நாங்கள் தொகுக்கின்ற பணியில் இப்பொழுது இருக்கின்றோம். மற்றும் ஒரு தொகுதியாக நமது மூத்த எழுத்தாளர்களான 12 பேரின் படைப்பு, வாழ்க்கை பற்றிய 16 கண் தொகுதிகள் வெளிவர இருக்கின்றன. கலையரசின் தொடக்கம் வானானா ராசரத்னம் வரை. உங்களுக்கு தெரியும், இப்படியான பணி என்பது பெருமளவு உழைப்பினை கோரும் வேலையாகும். இந்த முயற்சிகளுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்துதான் பங்களிப்பு செய்ய முடியும். இறுதியாக நம் கவி சேரனின் ஒரு கவிதை. பார்சிலோனாவில் ஒரு சிறிய அழகிய புத்தக நிலையம். பார்சிலோனாவில் ஒரு சிறிய அழகிய புத்தக நிலையம். கவிதை நிகழ்த்திய பின் இறங்குகிறேன், காலடி தளர்கிறது. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? 3 ஆண்டுகள் முன்பு என்பதால் கேட்டவரின் முகம் முற்றாக நினைவில் இல்லை. அவரின் வாசனை மட்டுமே தெரியும். கேளுங்கோ. இவ்வளவு அவலம், இனப்படுகொலை, சொற்கள் தாங்காத துயரம், இவற்றின் நடுவே எங்கிருந்து வருகிறது? நன்றி.
கவிஞர் சேன் அவர்களின் 50 வருட இலக்கிய பணியில் இணைந்திருந்த சிலரை உள்ளடக்கிய அழைக்க இருக்கின்றேன். அவற்றை வழங்குவதற்காக கவிஞர் சேன் அவர்களையும் கேட்கின்றேன். முதலாவது சிறப்பு பெறுவதற்காக திரு சோழன் குழுக்களுக்கு திருமதி கல்பனா சோழன் அவர்களை அடுத்த பகுதியை என்பதற்காக திரு SK விக்னேஸ்வரன் திருமதி அவ்வை விக்னேஸ்வரன் அவர்களை திரு முருகன் திரு விஜயகுமாரன் சதானந்தன் திருமதி மகேஸ்வரி விஜயகுமார் அவர்களை நன்றி. சிறப்பு பிரதிகளை வெளியிட்டு வைத்த அனைவருக்கும் வணக்கம். எனக்குள்ளலாம் இந்த கருத்தை சேரும் பல இடங்களிலே பதிவு செய்துள்ளார். பன்மொழி பெற்றிருக்கும் அவர் கவிதைகளை தன்னால் தமிழில் மட்டுமே எழுத முடியும் என்றும் ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளார். அவரின் இந்த தமிழ் மொழி மீதான பற்றும் ஆளுமையுமே இலக்கிய ஆர்வலன் என்ற அளவில் என்னுடைய ஆர்வம் எல்லாம் அழகியல் குறித்தார்ந்ததான் என இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தனது கவிதையிலே கட்டுரைகளை பதிவிட்டுள்ள யுவன் சந்திரசேகரை சேர்ந்தன் காஞ்சி உலகளாவிய ஒரு கவித்தருணம் என சிலாகிக்க வைக்கிறது. அந்த வகையிலே வரலாற்று பதிவு இருப்பதற்கு அப்பால் தமிழின் செழுமையை ஊடுகடத்தவும் அதனால் வரலாற்றில் தமிழோடு வாழவும் சேரனின் கவிதைகளால் முடிகிறது. இதன் மூலம் நமது காலத்தின் குரல் காலம் கடந்து ஒலிக்கும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. அது உரைய மறுக்கும். சேரன் என்ற பெயரும் அவர் கவிதைகளின் சில வரிகளும் நான் பள்ளி மாணவனாகவும் சேரன் பல்கலைக்கழக மாணவனாகவும் இருந்த 80களின் முற்பகுதியிலேயே எனக்கு அறிமுகமாயிருந்தன. ஆனால் சேரனின் நேரடி அனுபவம் எனக்கு கிடைத்தது 2001ஆம் ஆண்டு மனவழி கலையாட்டுக் குழுவின் செல்வ நெறியாளர்கள் வெளியேறிய மகாகவியின் புதியதொரு வீட்டு நாடகத்தில் நான் மாயனாக நடிக்கப்பட்டார். அதே ஆண்டில் உலக தமிழர் இயக்கத்தின் தமிழ் கலை தொழில்நுட்ப கல்லூரி தமிழ்நாட்டின் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தமிழில் பட்ட படிப்பை தொடர்ந்து ஆரம்பித்த போது அதில் பேராசிரியராக பணியாற்ற இணைந்து கொண்ட சீரனுக்கும் கல்லூரியிலே நிர்வாகத்துறையில் தொண்டாற்றிய எனக்குமான உறவு விரிவடைந்தது. அந்த உறவு நட்பாக மலர்ந்தது 2008ஆம் ஆண்டு கருப்புத்திலை பற்றி ஒரு நாடகத்தை உருவாக்கவென என்னையும் சேரனையும் கல்வி தமிழ் பேரவை ஒருங்கி அணிய போது அந்த நட்பு இன்று வரை தொடர்கிறது. இந்த 40க்கும் மேற்பட்ட ஆண்டுகளிலே எங்கள் இருவருக்கும் இடையிலான வெவ்வேறு உறவு நிலைகளின் ஊடாக எனது காலத்தின் குரலாக மட்டுமல்லாமல் அவ்வப்போது எனது மனச்சாட்சியின் குரலாகவும் சேரன் இருந்து வந்துள்ளார். அதற்காக எனது நன்றியை கூறி அன்பு பாராட்டி அமைகிறேன். வணக்கம். நன்றி திரு துசி ஞானப்பிரகாசம் அவர்கள் இணைந்து உரையாற்றிமைக்கு. அடுத்ததாக உரையாற்ற திரு பி விக்னேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வளமைக்கு மாறாக நான் சற்று ஏறுவன்பேன் எச்சரிக்கையில் கவிஞர் சேரனின் கவிதைகள் பற்றிய கட்டுரைகள் அடங்கிய உரைய மறக்கும் காலம் 3 வெளியிட்டு வந்திருக்கும்
கவிதைகளை எல்லோராலும் எழுதிவிட முடியாது என்பதே எனது நினைப்பார். எமது கல்லூரி நாட்களில் இரவு வகுப்புகளில் பாரதியார் பாடல், கம்பராமாயணம், மகாபாரதம் முதலிய மேமக்கு கற்பிக்கப்பட்டன. கம்பராமாயணம் பாடல்களை ஆசிரியர் பதம் பிரித்து பொருள் சொல்லி விளங்கப்படுத்துகின்ற போது அத்தகைய பாடல்களை இயற்றுவதை எம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்ற எண்ணமே எனக்கு பாரதியார் பாடல்களை படிக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். மிகவும் இலகுவாக அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இருந்த பாடல்களை பாடமாக்கி அவற்றின் மொழிநடை, சந்தம், உணர்வு என்பது வெளிப்படுமாறு மேடைகளில் ஆற்றுவது நாம் விரும்பி மேற்கொள்ளும் செயலாக இருந்தது. பாரதியாரை ஈழத்தமிழர்கள் கொண்டாடினார்கள் என்றே நான் கருதுகிறேன். எனது இளமை காலத்திலே பல ஊர்களிலும் பாடசாலைகளிலும் பாரதி விழா கொண்டாடுவது நமது கலாச்சாரமாக இருந்தது. பாரதியாருக்கு பின்னர் எல்லோருக்கும் புரியும் வகையில், மொழியின் செழுமை தெரியும் வகையில் இலகுவான தாளகதியில் பாடல்களை தமிழில் பல கவிஞர்கள் எழுதினார்கள். பாரதிதாசன், சுரதா, கண்ணதாசன் இவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் கவிஞர்கள் பலரும் இலகுவில் ரசிக்கக்கூடிய கவிதைகளை பாடக்கூடியதாக இருந்ததை நான் 60களில் பார்த்தும் கேட்டும் வியந்திருக்கிறேன். பொங்கல் நாளன்று திருச்சி வானொலியில் நேரடியாக ஒலிபரப்பாகும் கவியரங்கங்கள் நான் உட்பட பல யாழ்ப்பாண மக்கள் மிகவும் ரசித்த நிகழ்ச்சியாகும். யாழ்ப்பாணத்தில் கல்லூரிகள் மற்றும் ஊர் மன்றங்களில் நடக்கும் விழாக்களில் கவியரங்கம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தது. காரை சுந்தரம் பிள்ளை, கவிஞர் கந்தவனும், கனக செந்திநாதன், அம்பிகை பாகன், சச்சிதானந்தம், பார்வதி நாதசிவம் என்று பல கவிஞர்கள் கவியரங்கு கதாநாயகர்களாக திகழ்ந்தார்கள். நான் கேட்ட பார்த்த அந்த கவியரங்கங்களுக்கு பின்னர் போர்க்காலத்திலே கவிஞர் பூவை ரத்னதுரை அவர்களது தலைமையிலே போராளி தமிழ் கவிஞர்களின் உணர்ச்சி மிக்க கவியரங்குகளை கேட்டிருக்கிறேன், வீடியோவில் பார்த்திருக்கிறேன். எனது காலத்து மூத்த கவிஞர்களான மகாகவி, முருகையன் போன்ற கவிதைகள் சிலவற்றை படித்து அவர்களை பற்றி கேள்விப்பட்ட போதிலும் நேரில் பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்போது பின்னர் நான் ஒலிபரப்பில் இணைந்து எனது இலக்கியம், எமது நாடகம், எமது படைப்புகள், படைப்பாளிகள், கலைஞர்கள் என்ற எண்ணம் ஆழமாக வேரூன்று தொடங்கிய காலகட்டமாகிய 70களில் மகாகவி அவர்களை நேரில் பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே அவர்களை ஒன்றி கவனிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. அவரது கவிதைகளை, குறிப்பாக கவிதை நாடகங்களையும் ஈழத்தமிழர்களுக்கான கவிதை வடிவங்களாக திறனாய்வாளர்கள் கருதினார்கள். யாழ்ப்பாண சொல்லாடலுடன் கூடிய அவரது கவிதைதான் கவிதை நடை கவிதைத்துறைக்கும் நாடகத்துறைக்கும் புதிய பரிமாணத்தை கொடுத்தது. அத்தகைய பெருமை மீது கவிஞரான மகாகவியின் மகன் கவிஞர் சேரன் அவரது படைப்புகளை கொண்டாடும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு உரையாற்றிய கடத்தமையே ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதுகிறேன். கவிஞர் சேரனை நான் இலங்கையிலே மிக அரிதாக ஓரிரு சந்தர்ப்பங்களில் நேரில் சந்தித்திருக்கிறேன் என்றாலும் 90களின் ஆரம்பத்திலிருந்து டொரண்டோவில் தான் அவருடன் நேரடியாக பழகும் வாய்ப்பு கிடைத்தது. சேரனின் மேடை பேச்சுக்களை கேட்கும் போதும் அவருடன் உரையாடும் போதும் இவர் மிகச் சரியாக பேசுகிறார் என்ற எண்ணம் கேட்பவர்களுக்கு ஏற்படும். பேசுபவற்றை ஆழமாக ஆய்ந்து நிதானமாக பேசும் பாங்கு அவருடையது. சேரனுக்கு மிக காத்திரமான பல்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் கவிஞர் சேரன் என்பது அவரது பிரதான அடையாளம். ஈழத்திலே 70களின் காலகட்டம்தான் புதுக்கவிதை என்ற வடிவம் பரவலாக அறிமுகமாக தொடங்கியது என்று நினைக்கிறேன். புதுக்கவிதைகள் எழுதுவதில் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் பல கவிஞர்கள் ஆர்வமாக ஈடுபடத் தொடங்கினார்கள். ஈழத்திலே நிலவிய அரசியல், சமூக யுத்த சூழல்கள் பல கவிஞர்களை உருவாக்கின. அந்த காலகட்டத்தில் தான் சேரனும் கவிஞராக அறிமுகமாகிறார். ஏறக்குறைய சேரனின் காலகட்டத்தைச் சேர்ந்த ஈழக் கவிதை பரப்பில் ஏற்பட்ட கவிஞர்களான ஜெயபாலன், மறைந்துவிட்ட கவிஞர்களான திருமாவளவன், சிவகின் ஆகியோரை எனக்கு ஓரளவு அவர்களை எனக்கு தெரியும், எனக்கு அறிமுகம். நான் சேரனை ஒரு புது கவிதை எழுத்தாளர் என்று எழுதியிருந்தேன். நான் கவிதைத்துறையை விமர்சிக்கும் அளவுக்கு அத்துறை பற்றி ஆழ்ந்த அறிவு கொண்டதனால, எனினும் ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றதோ இல்லையோ, சமூகத்தில் நடக்கும் சகல விடயங்கள் பற்றியும் ஓரளவுக்காக அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று நமக்கு
பாரதியார், பாரதிதாசன் மற்றும் அவர்களை பின்பற்றி சகல கவிஞர்களும் நிலத்தில் மகாகவி கவிஞர்களில் பங்கு பற்றிய கவிஞர்கள் பெரும்பாலானவர்கள் வெகுஜனங்களுக்கு புரிய விதத்தில் கவிதைகள் எழுதினார்கள் என்றால் அவர்கள் கவிதை இலக்கணத்தை உணரவில்லை என்று திறனாய்வாளர்கள் சொல்வார்கள். அது மிக முக்கியமானது. ஒவ்வொரு கலைக்கும் என் விளையாட்டுக்கும் கூட அவற்றுக்கான விதிகள் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த விதிகளுக்கு உட்பட்டு ஒரு கலையோ விளையாட்டிலோ இருப்பவர்கள் வெற்றி அடைகிறார்கள், கொள்வருகிறார்கள். விதிகளை மீறி அவற்றில் ஈடுபட முடியாது. உதாரணமாக பரதநாட்டியத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கான விதிகளுக்கு உட்பட்டு ஆடினால்தான் அது பரதநாட்டியம். புதுமைகள் செய்து கொண்டிருந்து விதிகளை மீறி வேறு விதமாக ஆடும்போது அது எவ்வளவுதான் சிறப்பாக இருந்தாலும் அதை பரதநாட்டியம் சொல்ல முடியாது. அதை வேறு ஒரு பேருதான் அழைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கவிதைக்கு அடிப்படையான இலக்கணங்கள் பற்றி அதிக அக்கறை கொள்ளாமல் அதன் மாற்றிய அம்சங்களான உணர்வுகள், கருத்துக்களை மிக ஆழமாகவும் கவனமாக தேர்ந்தெடுத்த சொற்களை சிக்கனமாக பாதித்தும் இயற்றப்படுவதுதான் புது கவிதைகள் என்ற உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. புது கவிதைகள் வெகுஜனங்களுக்கானவை அல்ல. அவற்றில் ஒரு குறிப்பிட்ட அறிநிலை அல்லது மேம்பட்ட அறிநிலை உள்ளவர்களை புரிந்து கொள்வார்கள். சேரனின் கவிதைகள் பற்றி ஒவ்வொரு காலகட்டங்களில் பல்வேறு விற்பனர்கள் எழுதிய விமர்சன கட்டுரைகளின் தொகுப்பாகிய உரைய மறக்கும் காலம் என்ற கவித்துவமானதும் அர்த்தம் பொதிந்ததுமான கலைவை கொண்ட இந்த நூலை படிக்கும் போதுதான் புது கவிதை பற்றிய புரிதல் மாறத் தொடங்கியது. இந்நூலை முற்றாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்ட போதிலும் நமக்கு அனைவருக்குமே உள்ள பிரச்சனையாகிய நேர பற்றாக்குறை காரணமாக மேலோட்டமாக தெரிவு செய்த சில கட்டுரைகளையே படித்தேன். குறிப்பாக முஸ்லிம் அவர்கள் குறிப்பிட்ட சாசாவின் கட்டுரையை படித்தேன். மிக அருமையான கட்டுரை. அந்த கட்டுரை எவ்வளவு சிறப்பாக இருந்ததோ அதே அளவு சிறப்பாக நபம் அவருடைய மொழிபெயர்ப்பு இருந்தது. அவர்களுக்கு நான் பாராட்டுகிறேன். இந்த ஆக்கிய நூலை தொகுத்து நமக்கு அளித்திருக்கும் கவி ராஜலட்சுமி அவர்களுக்கும் என் ஃபௌசர் அவர்களுக்கும் எனக்கு நன்றி. சேரன் என்னைவிட 10 வயது இளையவர். இருந்தபோதிலும் நாம் வடக்கு பிரதேசமும் சமூக அரசியல் சூழலும் ஒன்று என்ற வகையிலே நம்மை சமுதாயத்தவர்கள் என்று குறிப்பிடலாம் என கருதுகிறேன். சுந்தர ராமசாமி அவர்கள் சேரனின் கவிதைகளை இயற்கை, காதல், கூறு என்று 3 வகைகளுக்குள் அடக்குகிறார். மேலும் சேரனை பற்றி குறிப்பிடும் போது இயற்கையின் உபாசகன், நித்திய காதலன், இடையராத போராடி என்கிறார். இங்கே நான் சேரனின் போர் கவிதைகள் சிலவற்றை பற்றி சுருக்கமாக பேசப்போகிறேன். 70களின் பிற்பகுதி ஒரு 15 வயது பையனாக சேரன் கவிதை துறையில் ஈடுபடத் தொடங்கிய காலம். இலங்கையில் தமிழர் பிரச்சனை உச்சத்தை நோக்கி நகரத் தொடங்கிய இந்த காலகட்டம். எமது வயதவர்கள் எல்லோரும் மிக அக்கறையுடனும் கவலையோடும் ஈழத்தமிழ் பிரச்சனைகளை உற்று நோக்கிய காலம். 1971ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட கல்வியை தரப்படுத்தும் நடவடிக்கை, 74ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழராட்சி மாநாட்டு படுகொலைகள், 1976ஆம் ஆண்டு தமிழ் கட்சிகள் இணைந்து தமிழர் கோரிக்கையை முன்வைத்த பட்டுக்கோட்டை தீர்மானம், 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழீழ கோரிக்கையை முன்வைத்து தமிழர்களின் ஆணையை பெற்ற தமிழர் விடுதலை கூட்டணி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றமை, இவற்றின் பின்னணியில் தமிழ் இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தை நோக்கி சென்றமை, 1977ஆம் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம், 1983ஆம் ஆண்டு இலங்கையின் தென்பகுதியில் இடம்பெற்ற தமிழின படுகொலை போன்ற சம்பவங்களால் ஈழத்தமிழர்களின் அரசியல் மற்றும் உரிமை போராட்டம் உந்தி தள்ளப்பட்ட காலம்தான் சேரன் உலகை, இலங்கை அரசியலை, சமூகத்தை உற்று நோக்கி தன் உணர்வுகள், கருத்துக்களை கவிதைகளாக வெளியிடத் தொடங்கிய காலம். பாதிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் என்ற வகையிலே அவரது கவிதைகள் மிகவும் உணர்வு பூர்வமாக இருந்தன. சேரனின் கோபம் ஒப்பளிக்கும் கவிதை ஒன்றை இந்நூலில் சுட்டிக்காட்டுகிறார் சோபா என்று அறியப்படும் கவிஞர் சோபனா பத்மநாதன் அவர்கள். காற்றாகிகள் கடலாகி அலை வீசு, போரிடும் நம் தோழர்களின் வேட்டொலிக்கு புறம் காட்டி தோற்றோடும் இராணுவத்தின் அவல குரல்களின் மேல் உனதும் உன்னை போன்ற ஏராளம் மக்களதும் நினைவுக்கு சாசனத்தை இந்நிலத்தில் நாம் குறைப்போம்.
காற்றாகினில் கடலாகி அலைவீசி போரிடும் நம் தோழர்களின் போர்களுக்கு புறங்காட்டி தோற்றோடும் இராணுவத்தின் அவல குரல்களின் மேல் உனதும் உன்னை போன்ற ஏராளம் மக்களதும் நினைவு சாசனத்தை இந்நிலத்தில் நாம் குறிப்போம். கேதீஸ்வரன் என்ற தன் நண்பன் இலங்கை இராணுவத்தால் சுடப்பட்டு இறந்த சோகத்திலும் கோபத்திலும் சேரன் எழுதிய ஆரம்ப கால கவிதைகளில் ஒன்று என்று நினைக்கின்றேன். இந்த கவிதை சேரனுக்குள் ஒரு மரபு கவிஞன் இருப்பதை இனங்காட்டுவதாக சோபண்ணா பத்மநாதன் அவர்கள் குறிப்பிடுகிறார். மரபு கவிதைகளையும் புது கவிதைகளையும் எழுதும் சேரனின் ஆற்றலை பல விமர்சகர்கள் இந்த நூலிலே ஆங்காங்கே விவரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. எந்த கலை வெளிப்பாடுகளிலும் இலக்கணத்தை தெரிந்து கொண்டு அவற்றை நிறுவவர்களை எந்தவித அடிப்படையும் தெரியாத ஏதோ ஒன்றை செய்து அந்த மக்களின் ஆதரவை பெற்றுவிட்டால் இலக்கணத்தை நிறுவும் புரட்சியாளர்கள் என்று பெயரிடப்பவர்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் சேரன் மரபு கவிதைகளையும் புது கவிதைகளையும் புனையக்கூடியவர் என்பது அவருக்கு பலமாக இருந்தது. சேரனின் அதிகம் பேசப்படும் ஆரம்பகால கவிதை தொகுதிகளில் ஒன்றாகி இரண்டாவது சூரிய உதயத்தில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் 3 முக்கியமான பொருட்களை பேசுவதாக காலம் சென்ற பேராசிரியர் கார்த்திகேய சிவத்தம்பி அவர்கள் கூறியிருக்கிறார். ஒன்று, அரசாங்கத்தின் ஒடுக்குமுறை, இராணுவத்தின் வரிசைகள். இரண்டாவது, தமிழ் சமூகத்தின் முக்கிய அக முரண்பாடுகள், சாதியமைப்பின் கொடுமை. மூன்றாவதாக, தீவிர இளைஞர்களிடையே காணப்படும் போட்டிகளால் ஏற்படும் இழப்புகள். எமது முக்கிய பிரச்சனைகளில் 3 இந்த கவிதை தொகுதி பிரதிபலிப்பது அந்த காலகட்டத்தில் இயல்பானது. சமூக நலனில் அக்கறை கொண்ட கவிஞர்கள் சமூகம் சார்ந்த தமது உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் என்பதையே பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் அந்த கவிதைகளில் இனம் கண்டிருக்கிறார். மேலும் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் கூறிய இரண்டாவது சூரியோதயம் கவிதை தொகுதியில் இடம்பெற்ற கவிதைகளோடு பின்னர் வெளியிடப்பட்ட சேரனின் யமன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் கவிதைகளை ஒப்பிடும்போது சேரனின் முதிர்ச்சி போக்கினை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக கூறியிருக்கிறார். முன்னைய கவிதைகளில் தமிழ் நிலைப்பாடு தீவிரமாக காணப்பட்ட நிலையில் யமனில் சராசரி சிங்கள மனநிலையில் நியாயப்பாட்டினை காண விரும்பும் ஒரு அணுகுமுறை செய்வதாக சிவத்தம்பி அவர்கள் கூறியிருக்கிறார். சிவத்தம்பி அவர்கள் குறிப்பிடும் இந்த 2 கவிதைகளை பார்ப்போம். முதலில் இரண்டாவது சூரிய உதயம். அன்றைக்கு காற்றே இல்லை, அலைகள் விழாது செத்து போயிற்று கடல். மணலில் கால்கள் புதையசரென நடந்து வருகையில் மறுபடியும் ஒரு சூரிய உதயம். இம்முறை தெற்கில் என்ன நிகழ்வு? எனது நகரம் இடிக்கப்பட்டது, எனது மக்கள் முகங்களை இழந்தனர், எனது நிலம், எனது காற்று எல்லாவற்றிலும் அந்நிய பதிவு. காய்களை பின்பற்றி நிறுகக் கட்டி யாருக்காக காத்திருந்தீர்கள்? முகில்களின் மீது நெருப்பு தன் செய்தியை எழுதியாயிற்று. இனியும் யார் காற்றுடன் சாம்பலில் பூத்த தெருக்களில் இருந்து எழுந்து வருக. இப்படி அழைக்கூடிய சேரன் யமன் கவிதை தொகுப்பை ஒரு சிங்கள தோழிக்கு எழுதியது என்ற கவிதையில் இவ்வாறு இருக்கிறார். பாலாவின் ஈர்ப்பரப்பின் படைத்துறையில் அருகமர்ந்து இனிய குரலில் உங்கள் சிங்கள பாடல்களை கேட்கிற போது நான் மனம் கிளர்ந்தேன். நீங்கள் தெற்காக, நானும் வடக்காக. மலைத்தொடரின் மாபெரிய மரங்களுக்கு மேலாக குளிர்காற்று இறங்கி வரும் இளங்காலை பொழுதில் பல்துலக்கும் போது பயிலும் சிறுநடையில் மாந்தையில் முகுந்த நகரை மீட்க முயலும் ஆய்வு வேலையில் கொஞ்ச நாள் இணைந்ததை நீங்கள் நினைப்பீர்கள். உங்களுடைய மக்களுக்கு சொல்லுங்கள், இங்கும் பூக்கள் மலர்கின்றன, புற்கள் வாழ்கின்றன, பறவைகள் பறக்கின்றன. சேரனின் அணுகுமுறையில் மாற்றம் இயல்பானது. இதில் சேரனின் சிந்தனை வளர்ச்சியையே நான் காண்கிறேன். அறிவு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் சிங்கள பொதுமக்களுக்கு எமது பக்க நியாயத்தை புரிய வைப்பதே எமது அடுத்த சாத்தியமான அணுகுமுறையாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். இந்த சிந்தனை அல்லது அணுகுமுறை மாற்றம் பற்றி சிவத்தம்பி அவர்கள் விவரிக்கையில் ஒரு சிங்கள தோழிக்கு எழுதிய கவிதையில் சேரன் கூறுபவை நெஞ்சை சிலிர்க்க வைப்பதாக விவரித்திருக்கிறார். தொடர்ந்து அல்லது இடையராக சிந்திப்பவர்களுக்குத்தான் அவர்களது அனுபவங்களுக்கு ஏற்ற வகையில் சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். சமூக நலனை மட்டுமே பிரதானமாக கொண்டவர்களின் சிந்தனையில் ஏற்படும் மாற்றங்கள் சமூகத்துக்கு நன்மை பயன்படும். எழுத்தாளர்
ஜெயமோகன் அவர்கள் சேரனை பற்றி கூறுகையில், சேரனின் கவிதைகளில் தமிழில் எழுதப்பட்ட அசலான புரட்சி கவிதைகளாக நான் காண்கிறேன். சேரனின் கவிதைகளை தமிழில் எழுதப்பட்ட அசலான புரட்சி கவிதைகளாக நான் காண்கிறேன். இன்னும் குறிப்பாக வார்த்தைகளில் சொல்வதானால், பாரதிக்கு பின்னர் தமிழில் தீவிரமான புரட்சி கவிதைகளை எழுதியவராக சேரனை அடையாளப்படுத்த விரும்புகிறேன் என்கிறார். உண்மையில் பாரதியார் கவிதை துறையில் புரட்சி செய்தவர். பெண் விடுதலை, சாதி, கல்வி, சாதி எதிர்ப்பு என்று பல முற்போக்கு கருத்துக்களை வலியுறுத்தியவர். அவருடைய பாடல்கள் சுதந்திரத்துக்கான தாகத்தையும் எழுச்சியையும் மக்களிடையே ஏற்படுத்தியவை என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. பாரதியாரின் பாடல்கள் மக்களுக்கு சுதந்திரத்தின் பெருமைகளை, அதனால் ஏற்படும் நன்மைகளை விளக்கி மக்களிடையே சுதந்திரத்திற்கான வேட்கையை உண்டாக்கி போராட தூண்டின. அவரது பாடல்கள் சுதந்திரத்தின் மூலம் மக்கள் அடையக்கூடிய நன்மைகள், நிறைவேற்றப்படக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை பற்றியதாக அமைந்து மக்களை உற்சாகமான மனநிலையில் வைத்திருக்க உதவின. வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம், ஆயுதம் செய்வோம், காகிதம் செய்வோம் என்று உற்சாகம் ஊட்டினர். அதற்கு மேலாக சுதந்திரம் கிடைக்கும் முன்னரே சுதந்திரம் கிடைத்து விட்டதாக ஆடுவோமே, பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று மகிழ்ச்சியாக சுதந்திரத்தை கொண்டாடினர். ஆனால் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கும் ஈழத் தமிழ் அரசியல் விடுதலை போராட்டத்துக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டம் அகிம்சை வழியிலானது. அகிம்சை வழி போராட்டத்தை வெற்றி பெறுவதற்கு பெருந்தொகையான மக்கள் கூட்டம் வேண்டும். அத்தகைய ஒரு மக்கள் கூட்டம் இந்தியாவில் இருந்தது. அவர்களை தனது எழுச்சி பாடல் மூலம் முன்னுக்கு திரட்டியவர் பாரதியார். ஆனால் ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டம் அகிம்சை வழி போராட்டமாக ஆரம்பித்து ஆயுத போராட்டமாக உருவெடுத்து இராணுவ ரீதியான கொடூர அடக்குமுறைகளையும் பெரும் உயர்வு உடைமை சேதங்களையும் ஏற்படுத்திய போராட்டம். சேரனின் கவிதைகள் ஈழத்தமிழர்கள் முகம் கொடுத்த இன ஒடுக்கல் மற்றும் இன ஒழிப்பு நடவடிக்கைகளையும் மக்களுக்கு ஏற்பட்ட உயிர் உடைமை அழிவுகளையும் மிக யதார்த்தமாக உலகுக்கு காட்டும் பணியை செய்தன. போருக்கான நியாயத்தை வலியுறுத்தின. அந்த நியாய உணர்வு போராட்டத்திற்கு ஆத்ம பலத்தை கொடுத்தது. அந்த உணர்வை இன அடக்குமுறையின் பயங்கரம் உட்படுத்தும் இரு காலைகளும் ஒரு பின்னிரவும் கவிதையில் நீங்கள் உணரலாம். இன்றைக்கு இப்படித்தான் விடியல். இருள் முழுதும் விரியாத, ஒளி நிறைந்து விரியாத ஒரு நேரம். ஒளித்தெழுந்து வெளியில் வர கிணற்றடியின் அரசமர கிளைகளிலே உயிர் கூறும். ஒவ்வொன்று நிலத்தின் கீழ் ஆழத்துள் விரிந்திருந்த கிணறு சலனமற்று உறங்கியது என் மனம் போல. இன்றைக்கு இப்படித்தான் விடியல், நாளைக்கு இப்படித்தான் முடியும் என்று நினையாது. பாதி ராத்திரி மெதுவாக போன பின்பு ஏற்றடியில் அடிப்புதலில் ஜீப் வண்டி உருங்கும். சப்பா துளிகள் தடதட அதிர்ந்ததென எம்பூத்து கதவுகள் விரிந்து கொள்ள அப்போதுதான் அடுத்த நாள் பரீட்சைக்கு விரிவுரை குறிப்புகள் விழுங்கி கலைத்ததில் விழிகள் மூடிய அந்த இரவில் அவர்கள் கூப்பிடுவது கேட்கும். காதில் ஒளிவிடும் காற்று, எங்கே அவள் என்று கேட்பார்கள். கேட்கையிலே பிழைபட்டு தமிழ் நெஞ்சில் நெருட எழுந்து வரும் வார்த்தையத்து அழுந்து போய் இல்லை என தலையாட்ட இழுத்தறிவார்கள் ஜீப்பினோடு. நிறுத்தாத எஞ்சின் அப்போதும் இணைந்து வரும். பிறகு எல்லாம் வளமைப்படும். காலை வரும் சூரியன் வெயில் நிலத்தில் எனக்கு மேற்படும். சில வேளை வீடு வந்து கதவு திறப்பதற்காக குரல் காட்டி திறக்கு முன்பு இருமி சளி முகம் திருப்ப உள்ளிருந்தும் அம்மா இருமும் மொழி வேண்டும். கதவு திறப்பதற்காக காத்திருந்தேன். வெளி உலகம் இப்போதும் முன்போல் அடங்கி இருக்கிறது. இராணுவ கைதின் நிகழ்வொன்றை சற்று சுற்றுச்சூழல் ஒலிகளுடன் காட்சியாக விவரிக்கும் இத்தகைய பாடல்கள் தான் சேரனின் பிரதான அடையாளமாக இருக்கிறது. இது அக்கால சூழலில் வாழ்ந்தவர்களுக்கு மிக பரிச்சயமான பயங்கரம். இதை படிக்கும்போது எவரும் அந்த பயங்கரத்தை உணரலாம். இத்தகைய மிக யதார்த்தமான சேரனின் கவிதைகளில் அவரது விவரிப்பு காட்சி படிமங்களாக எனது மனுக்கண் முன் தோற்றுவிக்கிறது ஒரு குறும்படந்தோ. இதை மிக வியப்பாக எனக்கு உணரக்கூடியதாக இருந்தது
1983ஆம் ஆண்டு ஜூலை மாத சிங்கள பகுதிகளில் இடம்பெற்ற தமிழ் விரோத படுகொலை நிகழ்ச்சிகளின் ஒத்தி சேரன் எழுதிய கவிதை. அது எனக்கு நேரடியான அனுபவமாகவும் இருந்ததால் அந்த கவிதையின் உணர்வை நான் பூர்ணமாக உணர முடிந்தது. நேரடி அனுபவம் இல்லாதவர்களுக்கு கூட காட்சிகளாக புரிந்து கொள்ளக்கூடியது. நிகழ்ந்த கொடுமைகளை நெஞ்சிருக்க சொல்வதோடு மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மறந்துவிடலாம் என்ற தலைப்பை எம் நெஞ்சில் பெரும் சுமையாக கணக்கிறது. எல்லாவற்றையும் மறந்துவிடலாம். இந்த பால் நீரை அனாதரவாக இழந்தவருக்கு ஒரு கணக்குறையில் தெரிந்த நம்பிக்கையோடு கால் வீதியில் திசைகளோடு இதயமும் துளுங்க விரைந்த போது கவிழ்க்கப்பட்டு எரிந்த காரில் வெளியே தெரிந்த தொடையெலும்பை ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடையில் எங்கோ ஒரு புள்ளியில் நிலைத்து இறங்கி போன ஒரு வெளியே இல்லாமல் வெளியின் குழிக்குள் உறைந்திருந்த குருதியை டிக்மன்ஸ் ரோட்டின் தலைக்கலப்புகளுக்கு பதில் இரத்த சிவப்பில் பிளந்து கிடந்த 6 மனிதர்களை தீயிலே கருத்து தவறிய ஒரு சேலை துண்டை துணை கிடந்த மணிக்கூடும் இல்லாமல் தனியாய் கிடந்த ஒரு இடது கையை எரிந்து கொண்டிருக்கும் வீட்டில் இருந்த தொட்டில் ஒன்றை சுமக்க முடியாத சுமந்து போன ஒரு சிங்கள கற்பிணி பெண்ணை எல்லாவற்றையுமே மறந்துவிடலாம். ஆனால் உன் குழந்தைகளை ஒழித்து வைத்த தேயிலை செடிகளின் மேல் முகில்களும் இறங்கி மறைத்த அந்த பின் மாலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த கொஞ்ச அரிசியை பானையிலிட்டு சோறு பொங்கும் என்று ஒழிந்தபடி காத்திருந்த போது பிடுங்கி எறியப்பட்ட என் பெண்ணில் உடைந்த பானையையும் நிலத்தில் சிதறி உலர்ந்த சோற்றையும் நான் எப்படி மறக்க? இத்தகைய வலி நிறைந்த கவிதைகளை ஈழத்தமிழர்களின் போராட்டம் பற்றிய ஆவண பதிவுகளாக நிலைத்திருக்கப் போகின்றன. பேராசிரியர் செல்வா கனகநாயகம் அவர்களின் அவதானிப்பின்படி சேரனின் சில கவிதைகள் இன அடையாளங்களையும் தாண்டி மனித உணர்வுகளை, நட்பினை, இருதரப்பிற்குமான துன்பங்களை பேசுகின்றன என்கிறார். உண்மைதான். நியாய உணர்வு என்பது ஒரு இனத்துக்கானது மட்டுமல்ல, அது மனித குலத்துக்கு பொதுவானது. அராஜக அடக்குமுறை உலகில் எந்த முறையில் நடந்தாலும் சேரனின் கவிதைகள் அங்குள்ள விதைகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அவை மாநிலத்திற்கான கவிதைகள் என்று சொல்லலாம். அதை நான் உணரும்போது சேரனை ஒரு நேர்மையான இதழியலாளராக பார்க்கிறேன். இதழியல் என்பது அவரது பிரதான அடையாளங்களில் ஒன்று. பிழை எங்கிருந்தாலும் அதை சுட்டிக்காட்ட சேரன் தவறியதில்லை. எழுதப்படாமலே இருக்க வேண்டிய கவிதை என்ற தலைப்பிலான கவிதை அதற்கு சான்றாக இருக்கிறார். ஒரு போராளி குழு சிங்கள மக்கள் மீது நடத்திய தாக்குதலை கண்டிக்கும் மனித அறம் எனும் கவிதை. சற்று நீண்ட கவிதையை நீளத்தை கருதி அதன் கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். கரைபடியால் கரங்களென திக்கட்டும் பறையறைந்து கவி சொன்ன என் வாய்க்கு செருப்படி. கரைபடியா கரங்களென திக்கட்டும் பறையறைந்து கவி சொன்ன என் வாய்க்கு செருப்படி. நியாயப்படுத்த துண்டு பிரசுரம் போலித்தராசு நீலி கண்ணீர் உதவா தொடரே. நமது தேவை ஒரு தேசத்தின் அரசியல் தற்கொலை இதுவன் அறியா கரங்களிலே நிகழும் கருவிகளை பறிக்கும் ஒரு மக்கள் உறவு. அராஜகத்தின் பேருக்கு ஒரு கண்ணிவழி. நமது தேவை ஒரு தேசத்தின் அரசியல் தற்கொலை இதுவன் அறியா கரங்களில் உயரும் கருவிகளை பறிக்கும் ஒரு மக்கள் குரல். அராஜகத்தின் பேருக்கு ஒரு கண்ணிவழி. ஒரு கவிஞருக்குள், ஒரு ஊடகவியலாளருக்குள் இருக்க வேண்டிய அறச்சீற்றம் இதுதான். இது பண்பட்ட சகல மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய எமது ஆதரவோ எதிர்ப்போ மேற்கொள்ளப்படும் செயல்களுக்கும் எடுக்கப்படும் முடிவுகளுக்குமானதாக இருக்க வேண்டும். அவ்வாறான அணுகுமுறையை மேற்கொள்பவர்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்லப்படும் அனைத்தையும் முழுவதுமாக பகுத்தாய்ந்து சரியான தகவல்களினதும் விவாதங்களினதும் அடிப்படையில் நியாயமான முடிவுகள்